2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்தில்தான், அதுவும் சரியாக சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு எதிரில், அந்த சன்னதிக்கு எதிரில் இந்த இடத்துக்கு வரும்போது தான் பயங்கரவாதிகளால் கார் வெடிகுண்ட விபத்து இங்கே நடந்திருக்கு. இன்னும் கூட மாநில அரசு அதை விபத்துன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சிலிண்டர் வெடி விபத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சம்பவம் என்பது இங்கு திட்டமிட்ட ரீதியிலே மத அடிப்படைவாதிகளால், ஏன்னா ஏன் இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. மிக தெளிவாக தெரிகிறது, இந்த கோவை மாநகரத்து மக்களுடைய உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு ஒரு அமைப்பு இந்த கார் முழுவதும் அந்த சிலிண்டர் வெடிகுண்டு விபத்தை நடத்துவதற்காக கொண்டு வந்த காரு இந்த கோயிலுக்கு எதிரில் விபத்துக்குள்ளாகி அந்த சம்பவ இடத்துல அந்த நபர் இறந்திருக்கார். அதனால் கோவை மக்களை காத்திருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் இன்றைக்கு தேர் திருவிழா, தைப்பூச தேர் திருவிழா, அதுவும் கூட 20 வருடங்களுக்கு மேலாக நின்றிருந்த தேர், சமீப காலமாக இந்த தேர் இப்போ நடந்துட்டுருக்கு, ஓடிட்டுருக்கு. இன்னும் கூட இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த கோயில் என்பது கோட்டை ஈஸ்வரன் கோயில் என்று மக்களால் அழைக்கப்படுகின்ற சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு சிவராத்திரி அன்று திருத்தேர் வழிபாடு உண்டு. திருத்தேர் ஓட்டம் அப்படிங்கிறது இங்கே நடந்துட்டுருக்கு. திருத்தேர் ஓட்டம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிவராத்திரி அன்று நடைபெறாமல் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் என்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறத காரணம் காட்டி, பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக இருக்கின்ற கோயில் வழிபாடு, திருத்தேரோட்டம் இவற்றையெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் நின்று போயிருக்கிறது. அதை மீண்டும் சிவராத்திரி அன்று சங்கமேஸ்வரர் திருத்தேரோட்டம் நடத்தப்பட வேண்டும்.